வாங்க நினைச்சீங்கன்னா அது நடக்காது. ஏய், நீ 1000 சொன்னாலும் சரி, சங்கையா வீட்டு முன்னாடி சாமி நிக்காது. நிக்கணும், நிக்க வச்சு காட்டுறேன். வழக்கம் போல இந்த வருஷமும் சாமி அவர் வீட்டு முன்னாடிதான் முதல்ல நிக்கும். முதல் மரியாதையும் அவருக்கு தான் நடக்கும். ஏய், என்னடா சொன்ன? இருடா, இருடா. ஏய், விவகாரம்னு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊர் வழக்கப்படி சாமி புறப்படுறதுக்கு முன்னாடி கொடியை கட்டுறோம். முடிஞ்சா நீ கொடியை அறுத்துட்டு சாமியை கொண்டு போய் சங்கையா வீட்டு முன்னாடி நிறுத்திக்க. நிறுத்திட்ட? அப்படி நிறுத்தலன்னா நீ இந்த ஊரை விட்டே ஓடிடணும். ஏய், நிதானமா பேசுற. இப்ப என்ன சொன்ன? நிறுத்தலன்னா ஊரை விட்டு ஓடிடணுமா? நீங்க கட்டுற கொடியை அறுத்து சாமியை வீட்டு வாசல் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டான்னா பூஞ்சோலையை அவனுக்கு கட்டி வைக்கணும். ஒத்துக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்காடா? இருக்குயா, இருக்கு, பாத்துறேன். இவன் மட்டும் கொடி இறக்க வரட்டும், மாட்டுக்கு பதிலா இவனை வச்சே சாமியை தெரு தெருவா இழுக்க வைக்கிறேன். பாத்துருவோமா? பாத்துருவோம். ஏங்க, நான் வாக்குப்பட்டு வந்ததுல இருந்து உங்க எதுக்கு நின்னு பேசினது இல்ல, எதையும் கேட்டதும் இல்ல. அதுக்கு என்னப்பா? இல்லீங்க, கொடி கட்டி கொடியா இருக்கணும்னு சொன்னதுல இருந்தே என் கொலை நடுங்குதுங்க. வெட்டு குத்து கொலையிலயா கோயில் திருவிழா நடக்கணும்? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எனக்கே யோசனை சொல்றியா? ஏன் உயிர் போயிட்டா உன் கழுத்துல தாலி இருக்காது? அப்படித்தான் நினைக்கிறேன். அவ கழுத்துல அவன் தாலி கட்டிட்டாலும் என் உயிர் இருக்காது. அவன் ஞாபகம் வச்சுக்க. எப்படி நீ தானா? என்ன இதெல்லாம்? நமக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. அதுக்குதான். புரியலையா? நம்ம கல்யாணம் எப்படி நடக்குமோன்னு பயந்து போயிருந்தேன். இப்ப கவலையே இல்ல. ஏன்? அன்னைக்கு நீங்க பரிசம் போட்டீங்க, இன்னைக்கு ஊரறிய கோயில வச்சு நிச்சயமே பண்ணிட்டாங்க. ஓஹோ, நீ அத சொல்றியா? அதுல ஜெயிச்சாதானே? உங்க பலம் சக்தி என்னன்னு எனக்கு தானே தெரியும். போங்க. அது சரி, இடுப்பு கீழே மச்சம் இருந்தா மூக்குக்கு மேல கோவம் வருங்கிறது சரியா தப்பா இருக்கு? எப்போ இந்த ஞாபகம் தானா? மனுஷனுக்கு வாழ்க்கையில வேற என்ன ஞாபகம் இருக்க முடியும்? கடவுளே, இந்த நேரத்துல அவர் எதுக்கு கூப்பிடுற?